ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெண்டு இருக்கும் ஓகேவா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிபென்ச்சருக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். டிபென்ச்சர் வந்து நீ லாஸ் அனுபவிச்சா கூட பரவாயில்ல, ஒரு கம்பெனி லாஸில் போனால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வட்டி கொடுத்து தான் ஆகணும், அவன் வந்து கடன்காரன் ஓகேவா. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படி கிடையாது. உன்ட்ட ப்ராஃபிட்ஸ் இருக்கா, நீ டிவிடெண்ட் அந்த வருஷம் டிக்ளேர் பண்ணால் எனக்கு என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்கோ அதை கொடு. ஸோ இல்லை உன்னால் கொடுக்க முடியல, அந்த வருஷம் நீ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணல, ஃபார் எனி ரீசன் நீ வந்து அந்த வருஷம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன் அந்த மாதிரி ஓகேவா. ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணால் எனக்கு கொடு, இல்லை உன்னால் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் டிபென்ச்சர்ஸ்க்கும் நடுவில் நிற்பாங்க. அதாவது என்னென்னா என்ன ரிஸ்க்னாலும் நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் இல்லாமல், லாஸ் வந்தாலும் நான் அவங்ககிட்ட வட்டி கேட்குற அளவுக்கு நான் வட்டி கடன்காரன் கிடையாது. பட் நீ எப்போ வந்து உன்னோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து டிவிடெண்டுன்னு இஷ்யூ பண்ணணும்னு நீ வச்சாலும் ஃபஸ்ட்டு எனக்கு டிவிடெண்டை இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு தான், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டை இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு போகணும், இல்லைனா நீ எங்கேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் ஓகேவா. அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, இல்லை 8.5% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இல்லைனா 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன்டேஜ் எதை குறிக்கும் அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கும் இல்லையா, அதோட நாமினல் வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ் வேல்யூ. அந்த 100 ரூபாயில் நீங்கள் 8.5% போடணும். அப்போ 8 ரூபி 50 பைசே. அதுதான் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு அவங்க டிவிடெண்டுன்னு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு 8.5 தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு கீழேயும் கொடுக்கக்கூடாது. ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 8.5 பர் ஷேரை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் மேம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நல்லது, நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வாங்கிக்கலாம், அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம கிடைச்சாலும் நமக்கு 8.5 தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது ஓகேவா. அது ஃபிக்ஸ்டு ரேட்டு. இதுவே நீங்கள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு வட்டி கொடுத்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவனோட அந்த 8.5% 9% என்ன ஃபிக்ஸ்டு பர்சன்ட் அது கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாம் நமக்கு தானே. அப்போ நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 10%, 11, 12, 18% கூட நமக்கு கொடுக்கலாம். ஸோ டிவிடெண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஹையாக ரிஸ்க் எடுப்பாங்க, ஹை ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு வரும். அதுதான் வந்து இது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது, ஒன்று கியூமுலேட்டிவ், இன்னும் நான் கியூமுலேட்டிவ். கியூமுலேட்டிவ்னா என்ன, இப்போ இந்த வருஷம் வந்து டிவிடெண்ட் கொடுக்கலப்பா, அடுத்த வருஷம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா போன வருஷத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டே போகணும். ஸோ ஒரு வருஷம் கொடுக்கல நமக்கு டிவிடெண்ட் அப்படின்னா நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்றைக்காக இருந்தாலும் டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்கன்னா கியூமுலேட்டிவாக கடந்த 5 வருஷம் நமக்கு கொடுக்கலன்னா 5 வருஷம் நமக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி கிட்ட அவன் போக முடியும். அது பேர் வந்து கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இதுவே ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்பாங்க. இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் மட்டும் இப்படி கிடையாது. ஒருவேளை கம்பெனியை வைண்ட் அப் பண்ணி ஷேர்ஸ் எல்லாம் லைக் அசட்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி செட்டில் பண்ணாலுமே மற்ற வெளியில் இருக்க கடன்காரனுக்கெல்லாம் முடிச்சுட்டு சப்ளையரு, காம்படிட்டரு, எம்ப்ளாயி அவன் எல்லாருக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேங்க்கு லோன் எல்லாம் முடிச்சுட்டு ஓனருங்களுக்கு பிரித்து கொடுக்கலான்னு வரும்பொழுது முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்காங்க இல்லையா, அந்த கேபிட்டல் ஹோல்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட பணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஹோல்டர்ஸினுடைய ரெண்டு ஸ்பெஷாலிட்டி. ஒன்று டிவிடெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இன்னொன்று கம்பெனியை இழுத்து மூடினாலும் அவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது கொடுக்கும்பொழுது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இல்லை கியூமுலேட்டிவ் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகணும், ஒரு வருஷம் டிவிடெண்ட் கொடுக்கலன்னா அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க, எப்படியே கொடுத்துட்டு தான் ஈக்விட்டிக்கு போவாங்க. பட் நான் கியூமுலேட்டிவ் அப்படின்னும் போது இந்த வருஷம் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறோன்னா அடுத்த வருஷம் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த 8.5% மட்டும் கொடுத்தா போதும். 2 வருஷத்துக்கு 8.5 8.5ன்னு சொல்லி 17 ரூபா அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 100 ரூபா ஷேருக்கு ஓகேவா, 100 ரூபா மதிப்புள்ள ஃபேஸ் வேல்யூ உள்ள ஷேருக்கு ஒரு வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷமும் சேர்த்து வச்சு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது நான் கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஓகேவா. ஈக்விட்டி ஷேர் உங்களுக்கு எப்போதும் போல் தெரிஞ்ச ஒரு ஷேர் தான். இட் இஸ் நாட் அ ப்ரிஃபரன்ஸ் ஷேரு. இவங்க
இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரைட் அப்படிங்கிறது வந்து டிவிடெண்ட் பேமெண்ட்லேயும் இருக்க போகிறதில்ல, ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டலையும் இருக்க போகிறதில்ல. முதல்ல எல்லாத்தையும் ப்ரிஃபரன்ஷியல் கொடுத்துட்டு தான் இவங்களுக்கு வருவாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஃபிக்ஸ்டு கிடையாது. நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு அதிகமான டிவிடெண்டு எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் டெஃபினட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ யா, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு என்ன ரிவைஸ் பண்ண போகிறேன்னா ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் டிக்ளரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். அடுத்த பார்ட்டில் we are going to discuss about this. ஓகே, இதில் வந்து என்ன தெரியும்னா எந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் நம்ம வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம், இந்த வருஷம் ப்ராஃபிட் இல்லை போன வருஷத்தோட ப்ராஃபிட் தான் இருக்குது, அதுலேருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாமா, அதே மாதிரி வந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னு சொல்கிறாங்களே அது என்ன ஃப்ரீ ரிசர்வ்ஸு, அதெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சதா இல்லை ஏன் அது பேர் ஃப்ரீ ரிசர்வ்ஸு. இப்போ இதுவே ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் இல்லை மற்ற ஏதாவது ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஃப்ரீ ரிசர்வ்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீ ரிசர்வ்ஸ்லேருந்து தான் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே அது ஏன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஃபாலோ இட். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லாக்கு வந்து வில் பிளான் அ கிராஷ் பேட்ச் as soon as possible. நாங்கள் டெஃபினட்டாக வில் ட்ரை அண்ட் ஹோல்டு ஒரு கிராஷ் பேட்ச் நாங்கள் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் பிஃபோர் Jan 2025. ஈவன் தான் நாங்கள் அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக எங்களால் இப்போதைக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி கொடுக்க முடியலனாலும் வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு ஹோல்டு கிராஷ் பேட்ச். ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணலனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸை கவர் பண்ணி மினிமம் 40+ மார்க் வாங்குறதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஐ வில் டெஃபினெட்லி கம் அப் வித் அ ஒர்க் அவுட் பேட்ச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.